கஜலட்சுமி ஆக அற்புதமான நாட்டியம் ஆடக்கூடியவங்க. அவங்க நேஷனல் லெவல்ல அவங்க வந்து நாட்டிய அஞ்சலி பண்ணுவாங்க. அந்த அற்புதமான அந்த அன்பு குழந்தை மாணவி 11 மாவட்டங்களை குழுவோட ஆடினாங்க. நீலகிரி மாவட்டம் வரைக்கும் நாங்க அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் ஐயாலாம் கூட இருந்தாங்க. இது அன்றே வந்து வள்ளலார் எழுதியது என்பதற்காக சொல்லுகின்றேன். இந்த விஷயங்கள்லாம் நாம செய்யறது கிடையாது. என்னால் ஆவது உனக்கொன்றும் இல்லை, எனினும் எந்தாய் உன்னால் நான் வாழ்கின்றேன், எனக்கு உண்மை உரைத்தருளேன்னு பெருமான் சொல்றார். என்னால் ஆவது உனக்கு, வள்ளலாருக்கு நம்மால ஒன்றும் ஆவது கிடையாது. வள்ளலாரால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதுதான் உண்மை என்று நான் உணர்கிறேன். ஏனென்றால் இறைவன் அவன் அருளை கொடுப்பவன். நாம் அருளை பெறுவதற்கு சொல்றார், சிறிய வெளிச்சத்தை கொண்டு சிறிய விளக்கினை கொண்டு பெரிய அருளை பெற முயற்சி செய்யுங்கள். அம்மா அவர்கள் கொடுத்த பொழுது வடலூர்ல வந்தாங்க. இந்த முறையாவது நான் அரிப்பாவை எப்படியாவது கொண்டு போக முடியுமான்னு கண்ணீரோடு அழுதார்கள். அந்த தர்மசாலையிலே வைத்த இந்த விண்ணப்பம் தான் இன்று வரை வளர்ந்திருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அடுத்த முறை 500 விண்ணப்பங்கள் அம்மா இன்று வரை தயாராக 13 மாவட்டங்கள்ல தயாராக. இன்னும் இது வளர்ந்து கொண்டே இருக்கு நம்முடைய பல்கலைக்கழகம். ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மளால மனிதனாக இருப்பவனுக்கு உழைக்க முடியும், மனிதனுடைய எண்ணங்களை கொண்டு போக முடியும். அதற்கப்புறம் இறைவன் தான் அதை வழிநடத்துவான். The system cannot be stopped சொல்லுவான். ஒரு காலம் அது நிற்காது. அதுக்கு வந்து எந்த காலகட்டத்திலையுமே அது வந்து என்ன பண்ண ஓடிக்கிட்டே. நம்முடைய பல்கலைக்கழகம் பாருங்க, பல்வேறு வகையான துறைகளை உருவாக்கி கொண்டு உலகமெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது அல்லவா. ஏன் இந்த விழாவை வந்து நான் ஐயா அவர்கிட்ட பேராசிரியர் ஐயா கிட்ட கேட்டிருந்தேன், அம்மா கிட்ட கேட்டிருந்தேன்னா, இந்த விழாவை வந்து நாம இருக்கிற இடத்துலயோ அல்லது வடலூர்லயோ மற்ற இடத்துல வைக்கலான்றது பெரிய விண்ணப்பம் தான். இன்னும் நிறைய பேர் 1000 பேர் அழைச்சி கொடுக்கணும்னு எங்களுக்கு என்ன இருந்துச்சு, கால சூழ்நிலைகள் இருந்தாலும் முதல் முறையாக அம்மா சொன்னாங்க இல்லையா, நம்முடைய பச்சையம்மா சொன்னாங்க, ஒரு பல்கலைக்கழகத்துல இங்க வந்து வரணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வாங்கணும்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ். ஆனா வள்ளலார் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு கல்வி சார்ந்ததை கொடுத்து நல்ல ஒரு அனுமதியை கொடுத்து ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதுதான் சிறப்பு. இதுல எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்காங்க, எல்லா வயதுள்ளவரும் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த கல்வி அனுபவ கல்வி. இந்த கல்வி ஒரு மனிதனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஒழுக்கமில்லாத ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கல்வியை கொடுத்தாலும் பலனில்லை. ஒழுக்கமில்லாத ஒரு மனிதனுக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும் பலனில்லை. ஒழுக்கமில்லாத ஒரு மனிதருக்கு ஏன் கடவுளுடைய வரத்தால் கொடுத்தால் கூட பலனில்லை என்று சொல்லுதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றார், வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரம் என்று சொல்கிறார். நல்ல வரத்தை பெற்றவர்களால் தான் நாம் எல்லோரும் சன்மார்க்கத்தில் இருக்கிறோம். நல்ல வரத்தை பெற்றவர்கள் வருங்கால தலைமுறை மிகச்சிறந்த அற்புதங்களை அடைய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் தான் இந்த கல்வி சென்றிருக்கிறது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது அது எப்பொழுதுமே என்ன ஆகாது, தோல்வி அடையாது என்பது உண்மை. வடலூர்ல 16 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட சன்மார்க்க சேவை மையம் இன்று ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் கூட நாம் நேற்று செய்து விட்டோமே என்று சொல்லி அதை திரும்பி பார்த்தது கிடையாது. இன்று நாம் தொடர வேண்டும் என்ற எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறையை கொண்டு வர வேண்டும், அடுத்த குழந்தைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அந்த நிலையில தான் நாம் தொடங்கிய அந்த உழவார பணி, வடலூரில் நடத்த திட்டப்பணிகள் நிறைய ஐயாவுடைய இடத்துல அடிப்படை தேவைகள் நிறைய இருந்துச்சு. குடிநீரிலிருந்து கழிவறையிலிருந்து மக்கள் இருக்கக்கூடிய அரங்கங்கள்லாம் இது தேவைப்பட்டது. நம்முடைய சன்மார்க்க சேவை மையத்தின் மூலமாக அவையெல்லாம் அமைக்கப்பட்டது. இன்று மாண்புமிகு தமிழக அரசும் அதை மிகச்சிறந்த அளவிலே கொண்டு செல்வதற்கான திட்டங்களை எல்லாம் வகுத்து சர்வதேச அளவிலே கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதிலே கல்வி சேவையை நம்முடைய போற்றுதலுக்குரிய SRM பல்கலைக்கழகம் ஐயா வேந்தர் ஐயாவுடைய முயற்சியை கொண்டு செல்வது அவர்களுக்கு இறைவனே ஆசீர்வாதம் செய்ததால் தான் இந்த மகத்தான பணியை பற்றியதாகத்தான் நாங்கள் உணர்கிறோம். அவருக்கு அற்புதங்களையும் அருள்பலங்களையும் சர்வ கீர்த்திகளையும் அனந்த கோடி நன்மைகளையும் நம்முடைய தமிழ் பேராயமும் SRM பல்கலைக்கழகமும் இதிலே எல்லா வகையிலும் உறுதுணையாக உள்ள சான்றோர் பெருமக்களும் அருளாளர்களும் பேராசிரியர்களும் எல்லா வகையிலும் பயிலக்கூடிய கல்வியாளர்களும் அந்த வளமையை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்திலே எல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நாம் வைக்கக்கூடிய விண்ணப்பம் உண்டு. ஐயனே, உன்னையே நம்பினேன், கைவிடேன். குற்றம் புரிதல் என கேள்வே குணமாய் கொள்ள உமக்கியல்வே சிற்றம்பளவா இனி சிறியன் செப்புன் முகமன் யாதொரு தெற்கென்று அடியின் சிந்தனை தெளிவித்து அச்சம் துய தீர்த்து இட்டை பொழுதே அருஜோதி ஈக சொல்றார் பாருங்க. அந்த இடத்துல கொடுங்க, இந்த நேரமே கொடுங்க. என்னுடைய அருளாளருக்கு விரைந்து அருள்க.
வந்து அருள் புரிய கடவுளை பார்த்து சொன்னது, சொல்றார் எல்லாரும் கடவுளை தேடி கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் கடவுள் என்னை தேடி வந்து அருளை கொடுத்தான்னு சொல்றார். வந்து அருள் புரிய விரைந்து இது தருணும் மாமணி மன்றிலே சுந்தர ஞான ஜோதியாய் விளங்கும் சத்குருவே தந்தருள் புரிக தனியொரு ஜோதியை எனது சிந்தையிலே புணர்ப்பித்து செய்வித்து அருள்க செய்வதை சொல்றார். கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் என்றுதான் இருக்கின்றேன். அதனால்தான் நான் நன்றிகளை எல்லாம் யாருக்கு தெரிவிக்கணும் நான் உணரனா, இறைவா எத்தனை பிறப்பு எடுத்தாலும் எத்தனை முறை நீ ஒரு காலம் அப்படி படைத்தாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே உன் அருட்பாவையை பாட வேண்டும், நீ திருவருட்பாவையை பேச வேண்டும், உன் அருட்புகழை பாட வேண்டும், அடியார்களை தொட வேண்டும் என்றுதான் அடியேன் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. தீதுற்ற அண்ணாமலையார் மலர்ப்பதத்தை போது நெஞ்சி இந்த மேதினியிலே நீ தேடிய செல்வம் என்ன, குறைந்த திரவியம் என்ன, காதர்ந்த ஊசியும் மாறாது காணும் கடைவழிக்கு என்று சொன்னார் பட்டினத்து பெருமானார். ஆம், மாடும் மலையாள மக்கள் வீடு மட்டே சுற்றத்தார் வீதி மட்டும் மைந்தனோ காடு மட்டும் திரையளவாவது எல்லளவாவது தான் செய்த தர்மம் தனையாக செய்தது. அந்த தர்மத்தை சொன்னதுதான் வள்ளல் பெருமானுடைய நிலைப்பாடு. ஒரு சாதாரண ஒரு மானுடன், ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வேதம் படிக்கணும்னா அதுக்கு தனியா விதிமுறை இருந்தது, யோகம் படிக்கணும்னா அதுக்கு தனியா விதிமுறை இருந்தது, சாஸ்திர சம்பிரதாயங்கள் படிக்கணும்னா அதுக்கு நிறைய கோட்பாடுகள் இருந்தது. ஆனால் வள்ளலாருடைய வருகைக்கு பின்னால் தான், வள்ளல் பெருமானுடைய வருகைக்கு பின்னர் தான் எல்லாமே மறந்து வேதமை எல்லாம் மறைந்தது. ஏத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார். யாவர் அவர் உளந்தான் இறைவன் சித்துருவாய் நடம் புரியும் இடம் நான் தெரிந்தேன். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருடைய உள்ளத்திலும் யார் இருக்கிறாங்கன்னா இறைவன் தான். எங்கு